சாண்ட்ராவை இதுக்கு மேலே நான் பார்த்தேன் அப்படின்னா, அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் த லெசன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு நான் பாட்டுக்கு வந்துருவேன் அப்படிங்கிற மாரி. இப்போ அமித் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு செம கோவமா வந்து சாண்ட்ரா மேலே ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கான காரணம் வந்து சாண்ட்ரா வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி ஒரு வாரம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த டோர் பக்கத்துலேயே போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து ஆறுதலுக்கு வந்து தனியாக உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கன்சர்னாக வந்து அமித் வந்து பேசியிருப்பாங்க. பட் அதே வந்து ஒரு மாரி விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட வந்து சொல்லும்போது வந்து அவராக வந்து பேசிவிட்டு அவருக்கு ஏன் போயிடுச்சுன்னு என்ன சொன்னால் நான் என்ன பண்ண முடியும், நான் நல்லா தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா வெளியே அவங்க ஒய்ஃபே வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே வந்தோடனே விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட அதை வந்து சொல்லிவிட்டு எனக்கு அவங்க அந்த சாண்ட்ரா அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு மூஞ்சில் அறையிற மாதிரி வந்து இருந்தது. மொத்த வீடும் அவங்கள வந்து ட்ராமான்னு சொல்லிட்டு இருந்தப்போ அவங்க கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் போய் நினச்சி உட்காந்து பேசினா, இப்போ அவங்க அந்த மாதிரி சொன்னது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டேன். இத்தனை நாளாக வந்து நான் வெளியே போகும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது. ஸோ நான் வந்து அவங்க ஒரு ட்ராப் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அதில் நான் போய் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனால் நான் எங்கேயும் ரிக்ரெட் பண்ணலை. நான் வந்து அந்த இடத்துல தப்பாக எதுவும் பண்ணலை. ஒருத்தர் தனியாக உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆறுதல் பண்ண தான் வந்து போனேன். இதுக்கு மேலே சாண்ட்ரா வந்து ஏதாவது இது மாதிரி சோகமாக ஏதாவது இதுக்கு மேலே எதுவும் நடக்க போகிறதில்ல. பட் அந்த மாதிரி ஏதாவது வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட வந்து உங்களோட லெசனுக்கு வந்து நான் தேங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் கிளாரிஃபை பண்ணார். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.